எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 25வது பாடல். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோன் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோன் வெட்கமடையான் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையான். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையான். அக்கிரமங்களை மன்னித்து மறப்பவர், நித்தம் பிராணனை அழிவுக்கு காப்பவர், நன்மையால்வாயை திருப்தி செய்பவர், கால வயது போல் வேல திரும்ப செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையான். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையான். அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிப்பவர், வியாதியை முற்றும் விலக்கி வைப்பவர், பாதை குணரம் அணுகாமல் காப்பவர், நீடித்த நாட்களாய் திருப்தி செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையான். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையான். பலத்த கையை
ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். கர்த்தர் நல்லவர், அக்கிரமங்களை மன்னித்து மறப்பவர், நித்த பிராணனை அழிவுக்கு காப்பவர், நன்மையால் வாயை திருப்தி செய்பவர், வாழ வயது போல் பல திரும்ப செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிப்பவர், ஜாதியை முற்றும் விலக்கி வைப்பவர், பாதை கூடாரம் அணுகாமல் காப்பவர், இடித்த நாட்களால் திருப்தி செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். பலத்த கையினால் அற்புதம் செய்தவர், சத்ரு சேனையை கலங்கடித்தவர், சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தவர், கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். ஐந்து அப்பத்தை பெருக செய்தவர், கொஞ்சம் எண்ணெயை வற்றிக்க செய்தவர், அற்புதரவர் என்று மாறிடாதவர், எல்லாவற்றுக்கும் முற்று போதுமானவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். தாழ்மையை நம்மை நினைவு கூர்பவர், தாயினும் மேலாய் அன்பு கூர்பவர், ஐஸ்வர்யம் பெற பலன் கொடுப்பவர், செய்வதை எல்லாம் என்றும் வாய்க்க செய்பவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்று பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை நம்பிடுவோம் வெட்கமடையார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பது மிகப்பெரிய வெளிப்பாடு.
அந்த வெளிப்பாட்டை சபைகள் பெற முடியாத அளவிற்கு பிசாசானவன் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார், அவர் ஒரு நாள் தீமையை அனுமதிக்க மாட்டார், தீமையை செய்ய மாட்டார், ஏன்னா அவர்கிட்ட அது கிடையாது, அவர்கிட்ட நன்மைகள் மட்டும்தான் இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறத தான் அவர் நமக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வருது. இன்னையாது கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், அதனால் ஆண்டவர் தான் அந்த சோதனையை, என்ன சோதனையா, வியாதி என்கிற சோதனையை ஆண்டவர் தான் தர்றாராம், தரித்திரம் என்கிற சோதனையை ஆண்டவர் தான் தர்றார், இப்படி பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு புறஜாதியான ஒரு மனிதன் கூட என்ன சொல்கிறான், கடவுள் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு கெட்டதை நினைக்க மாட்டார், கெட்டதை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா வந்த புதுசில் புறஜாதியார்கள், மற்ற மதத்தினவர்கள் என்ன பேசுனாங்க தெரியுமா? இதை கடவுள் தான் கொடுத்தாருன்னு பேசவே இல்லை. கடவுள் எப்படிங்க அவரை கும்பிட்ற பிள்ளைகளுக்கு எப்படி இதெல்லாம் செய்வார், கடவுள் செய்யலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் வீணா போன கிறிஸ்தவ கூட்டம் என்ன பேசுச்சு தெரியுமா? அந்த நேரம் ஆண்டவர் உன்னை அழிக்கிறார், பாவம் பெருகிருச்சு, ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். சுத்த மடத்தனம். ஆண்டவர் ஒளி செய்த நாட்களில் சொல்லிட்டு போயிட்டார், கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்வீங்க, கேள்விப்படுவீர்கள், அநேக பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இது ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். இது இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லுது, பாவம் பெருகிருச்சு, ஆண்டவர் அடிக்கிறார், உதைக்கிறார், மிதிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாட்டை கிறிஸ்தவ ஜனங்கள் பெறவிடாமல் தடுப்பது பிசாசுடைய சூழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் என்ன செய்யணுமா, ருசிக்கணும், பார்க்கணும். டேஸ்ட் அண்ட் சீன் தான் வருது ஆங்கிலத்தில். நம்ம ருசித்து பார்க்குறது, டேஸ்ட் பண்ணுறது மட்டும் நம்ம நினைக்கிறோம், கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசிப்பது மட்டும் இல்லை, அதை நம்முடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து என்ன செய்யணுமா, பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது தான் அவரை துதிக்க முடியும். அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்தில் 20வது பாடல், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவரிடம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 20வது பாடல், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை
நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில்
என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, ஆண்டுடைய தயவின் மேல் தயவு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும், அது எல்லாவற்றிலும் காட்டிலும் மிகவும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அதுதான் விசுவாசம். சூழ்நிலையின் மீது விசுவாசத்தை வச்சா சூழ்நிலை ஜெயிக்கும். ஆண்டவர் மீது விசுவாசத்தை வச்சா நாம ஜெயிப்போம். அல்லேலூயா. இதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எனக்கு போராட்டம் இருந்தது உண்மைதான். பிசாசு என்னை எதிர்த்தது உண்மைதான். என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து நான் என்ன செஞ்சேன்? விட்டு கொடுத்துறல, நான் எதிர்த்து போராடினேன்னு சொல்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்தேன்? முடித்தேன். என்னுடைய விசுவாசத்தை, யார் மீதான விசுவாசம்? ஆண்டவர் மீதான விசுவாசம். சூழ்நிலையின் மீதான விசுவாசத்தை அவர் பேசலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நம்புவதற்கு நமக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர். அதனால் அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 19வது பாடல், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, நமக்கு எல்லாமே வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் இந்த பாடல்களை நாம் பாடும். வானமும் பூமியும் படைத்தவர்,
நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி, நமக்கெல்லாம் வாய்க்கும். நம் தேவனை விசுவாசி, நமக்கெல்லாம் வாய்க்கும். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கொண்டு வருகிறோம் பிதாவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்தின நன்றி பலிகளை, துதி ஆராதனையை கர்த்தாவே நீர் அங்கீகரித்திருக்கிறீர், அதன் மேல் பிரியமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர்களுக்கு நீர் அருள் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையை இன்னும் அதிகமாக இந்த சபைக்கு காண்பிக்க விடுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் மீதியான பகுதியில் நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.